வணக்கம். தென்னிந்தியாவோட மிக முக்கியமான ஆழமான ஒரு ஆன்மீக பயணத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இது வெறும் உடலளவிலான ஒரு டூர் மட்டும் கிடையாதுங்க. நமக்குள்ளேயே நடக்கிற ஒரு விழிப்புணர்வு பயணமும் கூட. இந்த பயணத்தோட ஒவ்வொரு அடியும் உங்களை எப்படி உருமாற்றப் போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த தொகுப்புல ரொம்ப சுவாரஸ்யமா பேச போறோம். வாங்க பயணத்தை தொடங்கலாம். இந்த தொகுப்புல நம்ம பயணப்பாதை எப்படி இருக்க போகுதுன்னா, முருகப்பெருமான் யார், அந்த 6 புனித படைவீடுகள் என்னென்ன, மதுரையில தொடங்குற யாத்திரை, அப்புறம் திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர்னு வரிசையா பல விஷயங்களை அலச போறோம். முதல்ல இந்த முழு பயணத்துக்கும் மையமான அந்த தெய்வம் முருகப்பெருமான் யாருங்கிறத கொஞ்சம் சுருக்கமா பாத்துடலாம். வேதங்கள்ல ஸ்கந்தன் அப்படின்னு அழைக்கப்படுற முருகனுக்கு தமிழ்ல அழகன் அர்த்தம். தென்னிந்தியாவில ஆரம்பிச்சு வட அமெரிக்கா வரைக்கும் உலகம் முழுக்க ஆயிரக்கணக்கான கோயில்கள்ல இவர் ரொம்பவே பக்தியோட வழிபடுறாங்க. இந்த தெய்வீக வடிவம் பல மில்லியன் பக்தர்களை தன் பக்கம் ஈர்க்கிற ஒரு காந்தம்னே சொல்லலாம், இல்லையா? இப்போ அறுபடை வீடு அப்படின்னா என்ன? நேரடி அர்த்தம் 6 முகாம்கள். ஆனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது சாதாரண ஒரு டூர் கிடையாதுங்க. இது நம்ம அகமும் புறமும் இணைஞ்ச ஒரு ஆழமான பயணம். குறிப்பா சொல்லணும்னா, குண்டலினி சக்திய மேலெழுப்ப துடிக்கிற பக்தர்களுக்கு இதுதான் அல்டிமேட் சாய்ஸ். கிபி 2ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த சங்ககால புலவர் நக்கீரர் இத பத்தி தன்னோட பாடல்கள்ல ரொம்பவே அழகா பதிவு செஞ்சிருக்காரு. சரி, இப்போ அந்த 6 புனித படை வீடுகள் என்னென்ன, அதோட சிறப்புகள் என்னன்னு பாப்போம். இங்கே நீங்க பாக்குற விஷயம் ரொம்பவே ஆச்சரியமானது. பழங்கால யோகிகள் இந்த 6 புவியியல் கோயில்களையும் மனித உடலோட 6 நுட்பமான சக்கரங்களோட நேரடியா இணைச்சிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதுகெலும்போட அடியில இருக்கிற மூலாதார சக்கரமான ஞாபக சக்தியில தொடங்கி நெற்றிக்கண்ணான ஆக்ஞாஸ் சக்கரத்தோட தெய்வீக பார்வை வரைக்கும் இது படிப்படியா உயருது. இது ஏதோ தற்செயலா நடந்தது கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப துல்லியமா சயின்டிஃபிக்கா வடிவமைக்கப்பட்ட ஒண்ணு. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, கடைசியா பழமுதிர்ச்சோலை. இந்த வரிசையை நீங்க கவனிச்சிங்கன்னா, புவியியல் ரீதியா இது ரொம்ப சுலபமான ரூட் கிடையாது. ஊர் விட்டு ஊர் அலையணும். ஆனா இந்த கடுமையான பாதையை ஏன் வச்சாங்க? ஏன்னா பக்தர்களோட முழுமையான அர்ப்பணிப்பும் பொறுமையும் இந்த ஆன்மீக பயணத்துக்கு ரொம்பவே அவசியம். இதை சும்மா கடந்து போயிட முடியாது. இதனாலதான் அன்பும் தூய்மையும் நிறைந்த இதயத்தோட அவரோட உறைவிடங்களை நீங்க நாடினா உங்களோட நியாயமான ஆசைகள், நோக்கங்கள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு நக்கீரர் ஆணித்தரமா சொல்லியிருக்காரு. 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒருத்தரோட வார்த்தைகள் இன்னிக்கும் பல தலைமுறைகளை கடந்து கோடிக்கணக்கான மக்கள் இந்த பாதையில ஈர்த்துக்கிட்டே இருக்குன்னா அதோட வரலாற்று சிறப்பு நீங்களே புரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட இந்த அற்புதமான யாத்திரைங்க எங்க ஆரம்பிக்குது தெரியுமா? நம்ம தூங்கா நகரமான மதுரையில தாங்க. கிட்டத்தட்ட 2 வாரங்கள் நீடிக்கிற இந்த நெடிய பயணம் கிழக்கின் ஏதென்ஸ்னு சொல்லப்படுற பழமையான நகரான மதுரையிலிருந்து தான் தொடங்குது. இந்த பரபரப்பான நகரத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே அர்ச்சகர்களோட மந்திர உச்சாடனங்கள், கோயில் மணிகளோட சத்தம், பல்லாயிரக்கணக்கான பக்தர்களோட நடமாட்டம்னு நம்ம புலன்கள் எல்லாமே இறை உணர்வால நிரம்பிடும். அங்க இருக்கிற பயிற்சி பள்ளியில பழங்கால மந்திரங்களை கத்துக்கிற அந்த சிறுவர்களோட முகத்துல இருக்கிற அர்ப்பணிப்பை பாருங்களேன். அதுதான் அந்த இடத்தோட உண்மையான ஆன்மா. ஆனா இங்கே ஒரு முக்கியமான ரொம்பவே கடுமையான விதிமுறை இருக்கு. அறுபடை வீடுகளுக்கு போறதுக்கு முன்னாடி பக்தர்கள் முக்குரணி விநாயகரை மட்டுமே தரிசிக்கணும். சுத்தி எத்தனையோ அற்புதமான சந்நிதிகள் உங்களை இழுத்தாலும் அதையெல்லாம் கடந்து தடைகளை நீக்கும் விநாயக பெருமானை மட்டுமே வேண்டி பயணத்துக்கான பாதுகாப்பை உறுதி செய்யறதுல மட்டும்தான் உங்க முழு கவனமும் இருக்கணும். இது ஒரு பெரிய மனக்கட்டுப்பாடு. மதுரையில அனுமதியை வாங்கிட்டு நேரா நம்ம முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்துக்கு போகலாம். இது எப்படி நம்மள இறைவனோட இணைக்குதுன்னு பாப்போம். மதுரையிலிருந்து வெறும் 7 கிலோமீட்டர் தூரத்துல தட்டையான நிலப்பரப்பிலிருந்து சுமார் 550 அடி உயரத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான கருங்கல் பாறை உயர்ந்து நிற்கும். அதான் திருப்பரங்குன்றம். காவி உடை அணிஞ்ச நூற்றுக்கணக்கான பக்தர்களோடு சேர்ந்து இரும்பு தடுப்புகளுக்கு நடுவுல புகுந்து பாறையில குடையப்பட்ட அந்த சிறிய நெருக்கமான கருவறைக்குள்ள போறதே ஒரு சிலிர்ப்பான அனுபவம்தாங்க. நான் முதலியே சொன்ன அந்த இரட்டை பயணம் யாவர்க்கா? சூரன் அப்படிங்கிற அரக்கனை வீழ்த்தி தெய்வ யானைய முருகன் கல்யாணம் செஞ்சுக்கிட்ட தலம் இது. இறைவனுக்கு பக்கத்துல நிக்கும்போதுதான் நமக்கு ஒண்ணு புரியும். இந்த இடத்தோட புராண கதை ஏதோ வெளியில நடந்த போர் கிடையாது. அது நமக்குள்ள இருக்கிற தீய குணங்களை, அதாவது நம்ம அரக்கர்களை அழிச்சு எப்படி இறைவனோட கலக்கிறது அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் மேப். இங்க கருவறையில நடக்கிற ஒரு விஷயம் உங்களை நிஜமாவே மேய்ச்சில இருக்க வைக்கும். பாறையில செதுக்கப்பட்ட மூலவருக்கு பதிலா முருகனோட வெள்ளி வேலன் மீதுதான் பாலும் திருநீரும் ஊற்றி அபிஷேகம் செய்வாங்க. அந்த திருநீல் தான் பக்தர்களுக்கும் பிரசாதமா கொடுக்கப்படுது. இத வாங்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற முதல் சக்கரமான மூலாதாரம், அதாவது நம்ம ஞாபக சக்தி தூண்டப்படுதுன்னு சொல்றாங்க. சரி, குகை மாதிரி இருக்கிற இந்த திருப்பரங்குன்றத்தை விட்டுட்டு
உப்பங்காத்து வீசுற நம்ம அடுத்த படவீடான திருச்செந்தூருக்கு பயணிக்கலாம். தெற்கே அமைஞ்சிருக்கிற திருச்செந்தூர் மன்னார் வளைகுடா கடலோரத்துல இருக்கு. அங்க போனதும் மரங்களுக்கு மேல 140 அடி உயரத்துல பிரம்மாண்டமா உயர்ந்து நிக்கிற அந்த வெள்ளை நிற கோபுரம் உங்களை வரவேற்கும். கடலோரமாவே அமைஞ்சிருக்கிற 124 தூண்கள் கொண்ட மண்டபம் மாலுமிகளுக்கும் சரி பக்தர்களுக்கும் சரி ஒரு பெரிய வழிகாட்டியா கம்பீரமா நின்னுகிட்டு இருக்கு. அதிகாலை 5:30 மணிக்கு இந்த கோயிலோட ஆழமான கருவறைக்குள்ள போய் பாத்தீங்கன்னா முருகனை ஒரு போர் வீரனா நீங்க பார்க்கவே முடியாது. கைகள்ல மலர்களும் ருத்ராட்ச மாலையும் ஏந்தி சிவபெருமான ஆராதிச்சு மண்டியிட்டு இருக்கும் ஒரு இளம் துறவியாத்தான் பாப்பீங்க. தவிர்க்க முடியாத காரணத்தால ஒரு அரக்கனை அழிக்க நேரிட்டதேன்னு சிவபெருமான் கிட்ட அவர் மன்னிப்பு கேட்கிற அந்த தோற்றம் உண்மையிலே ரொம்ப ஆழமான ஒரு உணர்வை நமக்கு தரும். அடுத்து அங்க நடக்கிற அந்த அபிஷேகத்தை பார்க்கணும். சந்தனத்தால பூசப்பட்ட அந்த இருண்ட கருங்கல் சிலை மேல அர்ச்சகர்கள் எண்ணெய், பஞ்சாமிர்தம், முடிவல்லாத அளவு பால், அப்புறம் திருநீருன்னு வரிசையா ஊற்ற அந்த சிலை அப்படியே ரொம்ப பிரகாசமான வெள்ளை நிறமா மாறுறத பார்க்க முடியும். இத பார்க்கும்போது அங்க கூடியிருக்க பக்தர்களோட முகத்துல ஒரு மென்மையான புன்னகையும் விவரிக்க முடியாத அளவு பக்தியும் தானாவே வந்துடும். இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அர்ச்சகர் திருநீற்றுல வரைஞ்ச அந்த புன்னகைய பிரதிபலிக்கிற இறைவனோட ஒளிரும் தோற்றம் ஒரு சாதாரண காட்சி கிடையாது. நம்ம புலன்களை தூன்ற இந்த தீவிரமான சடங்குகள் எல்லாமே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே நம்மளோட மனநிலையையும் நனவு நிலையையும் மாத்துறதுக்காக ரொம்ப நுட்பமா வடிவமைக்கப்பட்ட கருவிகள். அதை நாம முழுசா உணரணும். இப்ப யோசிச்சு பாருங்க, கருங்கல் சிலை வெண்மையா மாறுறதையும் முதுகெலும்புல ஆரம்பிச்சு மனம் வரைக்கும் சக்கரங்கள் இணையறதையும் இந்த முதல் 2 படைவீடுகள்லயே நம்ம பார்த்துட்டோம். மீதமுள்ள பயணம் நம்ம ஆன்மாவுல இன்னும் எத்தனையோ ஆழமான மாற்றங்களை ஏற்படுத்த காத்துக்கிட்டு இருக்கு. இந்த உலகத்தை ஆராயிற அதே நேரத்துல உங்களை நீங்களே கண்டறியற இந்த அற்புதமான மாற்றங்கள் நிறைந்த பயணத்தை மேற்கொள்ள நீங்க தயாரா?